ஹாய் கைஸ், வெல்கம் டு விடிஜி 2.0. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ப்ரோ மைன்கிராஃப்ட் சீக்கிரம் போடுங்க ப்ரோ சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 3 பார்ட் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் 4ல் நம்ம என்ன பண்ணுறோம்னு புரியும். ஸோ கைஸ், பார்ட் 3 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒரு ட்ரைடண்ட்டை வந்து அங்கேயே விட்டோம் பார்த்தீங்களா. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா வந்து நான் ட்ரைடண்ட்டை எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன். அப்போ எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ப்ரோ நீங்கள் உங்கள் இன்வென்ட்ரி ஃபுல் பண்ணிட்டீங்க, அதனால தான் ட்ரைடண்ட் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே போய் இன்வென்ட்ரியை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தேன். உண்மையிலே வந்து ட்ரைடண்ட் என்கிட்ட கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதனால தான் நான் வந்து எப்பவுமே கமெண்ட்ஸ் நான் வந்து எல்லா யூடியூப் கமெண்ட்டும் பார்த்துருவேன். பார்த்தனால தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதேமாரி நீங்கள் கமெண்ட் அடிச்சனால தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் எப்படி ப்ரோ ட்ரைடண்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு, நீங்களும் கமெண்ட் அடிச்சிங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேன்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி தான் போக போகிறோம். ஸோ பாருங்கள், போட் எடுத்து மேன்ஷன் நோக்கி போகிறோம். எங்கே இருக்குன்னா வந்து 8000 2000. ஓகேவா கைஸ், நாங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துட்டோம். ஸோ மேன்ஷன் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு த மேன்ஷன். ஏன்னா வந்து அங்கே வந்து இந்த டோட்டம் ஆஃப் அண்டையிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எடுக்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ கைஸ், பேசிகிட்டே ஒரு 2000 தூரம் வந்தாச்சு. ஏன்னா 8000க்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ 2000 வந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டை இங்கே போட்டு கொண்டாரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு போவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா வந்து அங்கே போகிற டேரக்ஷன் கரெக்டானு தெரியல. ஏன்னா 8000 போயிடலாம், பட் நம்ம 2000க்கும் போகணும். அதான் இங்கே மேட்டர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, போட்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் வரவே இல்லை. அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வழி மாதிரி போயிட்டு அவன்கிட்ட சொன்னையோ நான் இங்கே இருக்கேன் 1600 சீக்கிரம் வச்சு 1960 சீக்கிரம் வாயான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கங்கே திரிஞ்சு ஒரு வழியாக நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க திரும்ப வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், நாங்கள் 6000க்கே வந்துட்டோம். இவன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க, அந்த ஓட்டையில் குச்சிட்டு ப்ரோ ஜாலி அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ரோ ஹெல்த்து குறையுது ப்ரோன்றான். பின்ன தண்ணி கடையில் போனால் ஹெல்த்து குறையாம என்ன ஆகும்? என்னங்க இது ஐஸ் கட்டி திரும்ப ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய் சீக்கிரம் மேலே வாடா. அப்பா ஒரு வழியாக வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா அப்பா ஒரு வழியாக வந்துட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி ஓட்டைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. சரி கைஸ், நாங்கள் வந்து என்ன நினச்சோம், இந்த போட்டில் போகலான்னு நினச்சோம். இந்த போட் வந்து ரொம்ப வழுக்குதுங்க இந்த ஐஸ் கட்டியில். என்னன்னு தெரியல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, ரொம்பவும் வழுக்குது. ஸோ வந்து போட்டில் போகிறதுக்கு நம்ம ஓடியே போயிடலாங்க. பாருங்களேன், இப்போ போட்டு போகிறோம் அப்படி வழுக்குதுங்க. நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் எப்படி போகுது பாருங்களேன். இது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த ஈவெண்ட்லலாம் கார் வச்சு இடிச்சுப்பாங்களா, டேஷிங் கார், அது எப்படி சுத்தம் அந்த மாதிரி சுற்றுது. ஸோ இதை வச்சு வந்து இவ்வளோ தூரம்லாம் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமம் தான். மைனஸில் போயிட்டுருக்கு. ஆனால் பாவி, இதில் போட்டால் நம்மளை வந்து திரும்ப வீட்டுக்கே அமுச்சு விட்றோம் போல இருக்கே. இதில் போட்டால் நம்ம போவே கூடாதா அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ சுத்தமாக வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ஓட வரலையா, இல்லைனா அந்த போட் வந்து பனிக்கட்டில் ஓட்டக்கூடாதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், மைனஸில் போகுது, திடீர்னு ப்ரெஸ்ஸில் போகுது, திடீர்னு மைனஸில் போகுது. சரி ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடியே போகலான்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருந்துச்சு. டெம்பிளாக என்ன சொல்லுவாங்க இதை கைஸ், இது டெம்பிளா இல்லைனா இதுவா கைஸ், வில்லேஜா? ஓகே, ஒரு ஐஸ் வில்லேஜ் இருந்துச்சு. இங்கே வந்து லூட் அடிக்கலாமான்லாம் யோசித்தேன். பட் லூட் அடிச்சாலாம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வேணாம், டெம்பிள் தானே பார்த்துக்கலான்னு விட்டேன். கைஸ் அங்கே பாருங்கள், ஒரு கரடி. டேய் விட மாட்டேன்டா உன்னை. ஐயோ ட்ரைடண்ட் வச்சு கடறி அடிக்கலான்னு பார்த்தேன். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், எனக்கு வந்து ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரைடண்ட்டுக்கு வந்து அன்பிரேக்கிங் போட எனக்கு தெரியும். ஓகே, அன்பிரேக்கிங் போட்டுடலாம். பட்டு நம்ம ட்ரைடண்ட் எங்கே தூக்கி போட்டாலும் நம்ம கிட்டே வரும் தெரியுமா கைஸ், அப்படி ஒரு பவர் இருக்குது. அதுக்கு வந்து அந்த பவரோட பேர் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து நீ கமெண்ட் அடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, என்னடா இது கரடி அடிச்சா மீன் கிடைக்குது. ஸோ அதை சொல்லுங்கள். அது நான் ட்ரைடண்ட்டை தூக்கி போகிறேன்னா அது அப்படியே என் கையிலே வந்து நிற்கணும். ப்ளஸ் அது அன்பிரேக்கிங்காக இருக்கணும். அது வந்து எனக்கு தெரியும், அன்பிரேக்கிங் ஸ்பெல் வந்து அது எப்படின்னு தெரியும். பட் எனக்கு அந்த இது மட்டும் ரிட்டர்ன் வரத்துக்கு அது என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் கைஸ். அது மட்டும் கட்சிச்சுன்னா அவ்வளோதான். காடு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி சூப்பர். இந்த ட்ரைடண்ட்டை யூஸ் பண்ணி வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, அதை மட்டும் கமெண்ட் படிச்சிருங்க. ஜோ வாயோர குளத்து அதை மட்டும் கமெண்ட் அடிச்சிருங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து 8000 நோக்கி போகலாம். நம்ம நடந்தே தாங்க போனோம். போட்டு செட் ஆகலை, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. போட்டில் போகிறதுக்கு நம்ம இப்படியே போயிடலாங்க. ஆனால் வந்து இப்போது நார்மலாக ஓட்டுறதோட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறான். ஏன்னா வந்து நம்ம அந்த பனி ஐஸில் போயிட்டுருக்கோம்ல, பனிக்கட்டியில், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீல்டு இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறாங்க போல. இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணணும். ஷீல்டு ரிமூவ் பண்ணாலே கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான் போல இருக்குது. கமான் கைஸ், இன்னும் 1600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் போயிடலாம்.
ஓகே ஷீல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஓடவும் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் 1600 1000 ஆனால் பாவி 700க்கே ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கே. ஸோ கைஸ் இந்த ஓடுறது கொஞ்சம் ரொம்ப எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு ரிவராக இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டில் சல்லுன்னு போயிடலாம். ஓடியே நீங்கள் 1000 மீட்டர் போகணும் அப்படின்னா வந்து யோசிச்சு பாருங்களேன். எந்த கேம் வந்தாலும் லைட்டாக இரிட்டேட் தான் ஆகும். எனக்கும் வந்து ஒரு பாயிண்டில் டேய் அப்புறம் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். குதிச்சோன்னே தான் தெரியுது ஓடிட்டே குச்சா ஸ்பீடாக போவான்ட்டு. அப்புறமா போடுறா கொய்யால ஓடிட்டே குச்சா ஸ்பீடாக போக முடியுது. அப்படியே ஸ்பீடாக வாடா அவனே கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டு வாடே ஓட்டு வாடா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் கைஸ் ஓடணுன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுது பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ சல்லுன்னு 1700 மீட்டருக்கு தவிச்சேன் நான். திடீர்னு பார்த்தா 6900க்கே போயிட்டேன். 700லேருந்து 200 ஸ்பீடாக போயிட்டேன். ஸோ கைஸ் ஒரு வேளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷன் கிட்டே வந்தாச்சு. ஸோ 8000 தான் மேன்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து 7800க்கே வந்தாச்சு. கமான் கைஸ், இன்னும் 200 தான் நம்ம மேன்ஷனை வந்து ரீச் பண்ண போகிறோம். எப்பா அந்த மேன்ஷனில் போய்ட்டு அந்த டோட்டம் ஆஃப் அண்டைங்க மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க, நம்ம வந்து லைஃப் செட்டிலு. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். வாங்க போகலாம். ஸோ இந்த வழியா அந்த வழியா என்னடா இது இப்படி மரத்தை போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க ஏங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஆஹா ஆமாலாம் வேறு இருக்கே. இங்கே பாருங்கள் ஒன்றுமே கண்ணுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள், ஒருவேளை அந்த மேன்ஷனை மறைக்கணுன்னே மரத்தை போட்டிருக்கானுங்களா? வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள் ஒரு இதுவும் தெரியல எனக்கு. ஓகே ஒருவேளை மேன்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்றும் இல்லை பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பட் இது கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரும் போராட்டமாக தான் இருந்தது. சரி கொண்டா உருளைக்கிழங்கு சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு ஸ்பைடர் மண்டையை வந்துட்டான். டேய் ஏன்டா ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டியாடா, ஹெல்த் இல்லைன்னு உருளைக்கிழங்கு சாப்பிடலான்னு பார்த்தா இவன் வேறு வந்து டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே இப்போ மறுபடியும் பிரெட்டு சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன். ஒருத்தன் உள்ளேருந்து அம்பு விட ஆரம்பிச்சிட்டான். டேய் உங்களை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்போ போய் அம்பு எடுத்து ஏறா. எனக்கு அம்பு எடுத்து தெரியாது. ஐயோ ஸ்கெல்டன்ரா ஏறாரா, கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் அவனை. நவுரா ஒரு அடி, இன்னும் 2 அடி போடு, ஹெட்ஷாட்டு இன்னும் ஒரே அடி. இந்த கேமில் ஹெட்ஷாட்லாம் இல்லைங்க, அடிக்கிறது அவ்வளோதான். ஹெட்ஷாட் போட்டாலும் ஒன்று தான், பாடி ஷாட் போட்டாலும் ஒன்று தான். ஓகே முடிச்சாச்சு கைஸ். ஸோ வேறு லெவல். ஸோ இப்போது மேலே எவனோ வரான். இருங்கடா தம்பி ஆக்சில் எடுத்துகிட்டு வரானே. பரவாயில்ல, நம்மக்கிட்ட டைமண்ட் ஆர்மர் இருக்குது. நான் ஏன் வந்து ரொம்ப ஏற மாட்டேன்னா, என் டைமண்ட் ஆர்மர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். அது உடஞ்சிச்சுன்னா ரொம்ப சிரமங்க. பாருங்கள் நான் மண்டைக்கும் சரி பாடிக்கும் சரி, பாடி டைமண்ட் ஆர்மர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. மண்டைக்கு வந்து எனக்கு மாஸ் பண்ணி கொடுத்தான். அவன் வந்து நிறைய டைமண்ட் எடுத்துருந்தான். அவனுக்கு பண்ணி கொடுத்து கிஃப்ட் மாரி கொடுத்துருந்தான். ஓகேவா கைஸ், இதுதான் நடந்துச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டில் இவ்வளோ இருக்குது. உள்ளே என்னடா ஒன்றுமே இல்லை. டேய் என்னது இது, நான் கூட இவ்வளோ செஸ்ட்டு பார்த்தோன்னே ஆச்சரியமாயிட்டேன். என்னடா இவ்வளோ செஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ட்ராப் நினைக்கிறேன். ட்ராப்பாக இல்லைனா நான் கிளிக் பைட்டாக தெரில. உள்ளே ஒன்றுமே இல்லையாடா. ஒருவேளை மேலே இருக்கிற செஸ்ட்டில் ஏதாவது இருக்குமா, இருங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆட ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட், ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு செஸ்ட்டில் இருக்குமா இல்லை எதுலையுமே இருக்காதா? ஏங்க எனக்கு தெரிஞ்சு இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு நினைக்கிறேங்க இந்த மேன்ஷனுக்கு. ஆனால் பாவி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுடா, நான் ஆட்டையை போட்டு போயிருப்பேன்ல. சச்ச ஒன்றுமே வைக்காமல் விட்டானுங்க. சரி ஓகே விடுங்க, இதுக்கு நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ உள்ளே ஏதோ இருந்திருக்கானுங்க போல. வச்சிட்டானா ரைட்ராடே, இனி தாண்டா ஏதோ ப்ரோஜனமாக பண்ணுறான்டா. சூப்பரா, வாடா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் போய் பார்க்கலாம். காய்கறிகள். டேய் டைமண்ட்லாம் கிடைக்காதா இங்கே? ஏங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு. இங்கே டைமண்ட்லாம் கிடைக்கும் தானேங்க, கிடைக்காதா தெரியலையே எனக்கு. டோட்டம் ஆஃப் அண்டை இங்கே மட்டும்தான் இங்கே வரணுமா? டேய் லூட்டே இருக்காதாடா? ஓ நோ, என்னங்க இது, நான் அப்போ லூட்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு இதுவும் காணோம். அடா கைஸ், என்ன கைஸ் செஸ்ட் இல்லை, ஒரு இது இல்லை. பட் பரவாயில்ல, இங்கே பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள், எதையாவது ரசிச்சுட்டு போகலாம். வந்ததுக்கு எதாவது பண்ணலாம் கைஸ். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து வில்லேஜரோட மூஞ்சி தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு வில்லேஜரோட மூஞ்சை வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் ஓகே, பட் எனக்கு ஒன்றுமே கிடைக்காதது ஏமாற்றமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஒரு கிரவுண்டு ஃப்ளோர் அப்படின்றனால கிடைக்கலன்னு நினைக்கிறேங்க. அப்படி கூட இருக்கலாம். வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம், அங்கே கிடைக்கும்டா, நம்பிக்கை இருக்குடா. வாங்கடா ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸோ பூச்செடிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. டேய் பூச்செடிலாம் எங்கள் வீட்டாண்டே இருக்கும்டா. சரி இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. என்னது இது, ஓக் சாம்பிளிங். டேய் இதை எடுத்துகிட்டு போகலாம், பரவாயில்லடா. இப்போ வீட்டாண்ட போய் செடி மரம் நட்டு வைக்கலாம்டா. வந்ததுக்கு எதாவது எடுத்துகிட்டு போங்கடா. கிழிஞ்சது போ. ஸோ கைஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏமாற்றம் தான். ஏமாற்றம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பட் இருந்தாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மேன்ஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து வாயை பொழந்துட்டு போகலாம். ஏன்னா நல்லா இருக்குது. பெட்டு போட்டான்டா, இவன் எங்கே போனாலும் பெட்டு போட்டுருவான், ஏன்னா செத்த வரணும்ல, அதனால தான். பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஐ அப்ரிஷியேட் இட். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாங்க. ஏன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்டுபிடிச்சாச்சு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுவும் வெறும் வெத்து வேட்டு தான், ஒன்றுமே இல்லை.
ஸோ அந்த செஸ்ட் ரூமு டேய் மனசாட்சி இல்லாதவனுங்களே ஃபஸ்ட்டு அந்த செஸ்ட்டு பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாவ் அப்படின்ட்டு வச்சாம்பர் ஆப்பனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே கிடைக்கல மேபி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நம்பிக்கையோடு நான் வரேன் ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பிக்காக்ஸ் எடுத்து ஒன்று வச்சுப்போம் ஏன்னா வந்து அட்டாக் பண்ண வந்து இதெல்லாம் தான் யூஸ் ஆகும் வாங்கடா பிரெட்டு சாப்பிட்டு போகலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது ஹெல்த்து டக்குன்னு குறையும் ஓகே ஸோ பிரெட்லாம் சாப்பிட்டாச்சு என்ன ஒரு பைப்புலையும் காணும் இனிமேல் தான் வருவானுங்களா இல்லை யாருமே இல்லையா ஒன்றும் புரியல பவு ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க ஓகே பவு ஒன்று எடுத்துக்கலாம் டேய் எங்கடா இருக்கீங்க ஃப்ரான்ஸ் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் வரான் குட்டி ஒரு குட்டி சத்தம் வரான் டே இருறா குனிஞ்சுக்கோ வா வாடு ஐயோ வாடா தம்பி தங்கம் வா போடு தக்காளி இனி வா அப்பங்காரன் வந்துட்டான் பையங்காரன் செத்துறான் இப்போ அப்பங்காரன் சாவு ஓகே டெட்டு ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் போய் பார்க்கலாங்க டார்ச்சு டே என்னடா இது ஒன்றுமே இல்லை ஏணி வேறு போச்சு ஏணிலே இந்த கடை தான் பார்க்கலாம் பரவாயில்ல மனசாட்சிக்கு இது ஏணி போட்டு வச்சிருக்கானுங்க டே செஸ்ட் இருக்குடா வா அப்பா ஒரு கோல்டன் ஆப்பிள் கொடுத்துட்டானுங்கடா எப்பா சாமி இப்போ தாண்டா ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது பக்கெட் கொடுங்கடா பக்கெட் கேட்டு தேடிட்டு இருந்தேன்டா பக்கெட் பண்ண சில்வர் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பக்கெட் ஒன்று வேணும்னு யோசிச்சேன் அதை கொடுத்துட்டானுங்க அப்பா சரிடா ஓகே சாட்டிஸ்ஃபைடா தேங்க்யூடா இவ்வளோ கொடுத்ததே எனக்கு போதும்டா பரவாயில்ல இதாவது கிடச்சதே கைஸ் இது கூட கிடைக்காம தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் பரவாயில்ல இதை கொடுத்ததே எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது மேலே இன்னொரு ஃப்ளோர் வர போதா ஃபஸ்ட்டு இருங்க இதை முடிச்சுட்டு போவோம் மேலே இதுவே இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்குது இங்கே ஒரு டோர் இருக்குங்க ஆடா பாய்களா ஒன்றுமே இல்லை சாதா டோரு அது பக்கத்துலேயே சாதா டோராக தான் இருக்கும் இதுலேயும் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பக்கத்து ரூம் போகலாம் எங்கெங்க அந்த விச்சுன்னு ஒருத்தர் இருப்பானே எங்கே பையன் இவ்வளோ ஆளை காணும் டே விச்சு எங்கடா இருக்க எங்கே போனான்னு தெரியலையே பையன் ஊருக்கு போயிட்டானா இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது நான் அதாவது நம்ம ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தோம்ல அப்போ வந்து ஒரு விச் வந்து அவனாவே நான் வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போனான் பட் இப்போ விச்சே வரலையே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் வரும் இதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரில் வருவான்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம நேரத்தை சுற்றி பார்க்கலாம் கைஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு இங்கே வந்து நம்ம வந்த வழி அதை சுற்றியே பார்த்தாச்சா இருங்க இந்த சைடு போகலன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த சைடு போல எப்போ பயந்துட்டாங்க ஒரு சைடில் பேய் மாதிரி வந்தாங்க கையில் அம்பு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆக்ஸ் எடுத்துகிட்டு டேய் அடங்கொய்யால அவனடி சூப்பர் வெல்டன் அவனடி ஓகே நைஸ் என்னை அடிக்கக்கூடாது அவனையும் அடிக்கணும் ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து என்னங்க இது இவ்வளோ சைடு இவ்வளோ பெரிய இடமா இருக்குது இந்த சைடு நம்ம பார்க்கவே இல்லை போலியே சவுடா செத்துறான் ஓகே எமர்லண்டு எடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து புக் இருக்குது இந்த ரூமில் டே தம்பி தப்பு பண்ணுற பார்த்துக்க அண்ணன் வேறு மாதிரி ஓகே செத்துட்டான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் வந்து புக்ஸ் இருக்குது மேபி என்சார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போ எடுக்க தேவையில்ல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது ஏதாவது முக்கியமான பொருள் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இது எடுக்கலாம் ஓகேவா என்சார்ட்மெண்ட்டுக்கு தேவை நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் ஒன்றும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க வாடா சாவடா எங்கள் ஆக்ஸ் வச்சு செம்மடி அடிக்கிறாங்க போட்டு எப்போ என் டைமண்ட் ஷீல்டுக்கெலாம் டேமேஜ் ஆகிருக்கோங்க கண்டிப்பாக இவன் அடிச்ச அடியில் ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஓகே அந்த சைடு அவனே போட்டோம் இங்கே அவ்வளோதான் டெட் எண்ட் வந்துருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடைக்கல நம்ம மேலே தான் போகணும் டேய் ஜாம்பி ப்ளீஸ் மூவ் அவே ஃப்ரம் மை எங்கேருந்து நவுந்துரு ஓகே ஜாம்பி அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம் மேபி அங்கே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஸோ இங்கே வந்து பெட்டுன்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு இதுதான் பெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க போங்கடா டேய் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே எனக்கு சாட்டிஸ்ஃபை எதுவும் கிடைக்கல கிரவுண்ட் ஃப்ளோர்லையாவது ஏதோ கொடுத்தானுங்கடா கிரவுண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இங்கே தான் கொடுத்தானுங்க பட் ஒன்று கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க பரவாயில்ல சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு டேய் கூட வாடா செகண்ட் ஃப்ளோரில் விச்சு இருக்க போகிறான் இருப்பான் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும்ல இருப்பான்ல அங்கே தான் இருப்பான்ல ஓகே இங்கே போய் பார்க்கலாம் ஸோ கமான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஃபுல் ஹெல்த்தோடு தான் போய் ஆகணும் இல்லைனா விச்சு அடித்து நம்மளை நாக் அவுட் பண்ணிவிடுவான் வந்தாச்சு ஸோ இங்கே என்ன இருக்குது ஒரு சாதா பக்கெட் இருக்குது இங்கே ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சான்மெண்ட் ரூம் மாதிரி தாங்க இருக்குது ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு என்சான்மெண்ட் ரூமு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளவர் பாட்டு ரூமு நெக்ஸ்ட்டு இங்கே போய் பார்க்கலாம் இங்கே எதாவது இருக்கா இது ஒரு சாதாரண பெட்ரூம் மாதிரி இதுவும் ஒரு சாதாரண ரூம் மாதிரி ஏணி எதுவுமே போகல ஏணி போனால் கூட மேலே போகலாம் என்னடா திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டீங்க இருறா சவுட் ஆஃப் இதுவனே செத்து போடா ஸ்பைடர் வேறு இருக்கான் கமான் அட்டாக் சாவ் அவ்வளோ சூப்பர் ஓகே எம்பர்லண்ட் இருக்குது அது மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்பிலாம் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஓகே யார் இவன் ஆளே என்னடா ஒரு மாதிரி விச்சு மாதிரி இருக்கான் செத்துறான் ஓகே சாவடா இவன் யாரா அவன் என்ன பறந்துட்டுலாம் வரான் இவன் யார் பாலே புதுசாக இருக்கான் நான் பார்த்ததே இல்லையே
கேமு புதுசா? டேய் தம்பி எப்போப்பா சேர்ந்த நீ? எப்போ ஜாயின் பண்ண? நான் இந்த கேமை 10 வருஷம் முன்னாடியே ஜாயின் பண்ணேன். நீ எப்போ ஜாயின் பண்ண? ஆள் புது என்ட்ரி போல இருக்குது. புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான் போல எனிமி டீமுக்கு. டேய் வாடா டேய் சாப்பிடா டே தம்பி தம்பி ஜாம்பி நீலாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு பார்த்துக்க. சாதாரண ஆள் நீ. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இவன் ஆக்ஸ் எடுத்து அவனை போட்டு சாத்துன்னு சாத்துறான் போல. அப்பா முடிச்சுட்டான். ஆனால் ஒரு வழியா டேய் இந்த பறந்து அடிக்கிறானுங்க பாருங்க. கையில் மினி சோட வச்சிருக்கானுங்க பாருங்களேன். டேய் குட்டி சுட்டி பசங்களா நீங்களாம் காமெடி பீஸா? ஏய் என்னடா இந்த அடி அடிக்கிறீங்க? டேய் ஏய் எம்மா எங்க செம்மாடி அடிக்கிறானுங்க போட்டு. காமெடி நினச்சா இவனுங்க என்னடா இவனுக்கு தான் மெயின் பிக்சர் போல இருக்கே. அடாடாடாடாடாடாடாடா இவனுக்கு தான்டா மெயின் வில்லனு. ஓகே ஸோ கைஸ் இவனுங்களை எப்படிங்க அட்டாக் பண்ணுறது? பூந்துக்கிறானுங்க. அதான் வேறு லெவலில் இருக்குது. அதாவது வந்து தரைக்கல்லி அடியில் போகிறானுங்க. செவுத்துக்குள்ளே யாரா ஏங்க இவன் தாங்க விச்சுன்னு நினைக்கிறேன். இவன் தான் விச்சா? ஆனால் விச்சு அட்டாக் பண்ணுமே. இவன் என்ன அட்டாக்கே பண்ண மாட்டான்? என்ன இவன் விச்சானே தெரில. டவுட்டாக இருக்குது. ஓகே அவனை அஸ்டா இவன் போட்டு டே அவனை ஏன்டா அடிச்சா? அவன் விச்சான்னு கூட தெரில. அவன் வில்லேஜராக இருக்க போகிறான்டா. யாருனே தெரியாமல் அடிச்சிட்டாங்க அவன் போட்டு. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து இவன் யார் அவன் ஓட்டி சீட்டு க்ரீப்பர் செத்து போடா. ஓகே க்ரீப்பர் போட்டு தெரியாச்சு. கேஸ் அவன் விச்சா எல்லாம் சாதாரண ஆளா கேஸ் இவன் பார்த்து சொல்லுங்கள். சரி விடுங்க அவன் அடிக்கத்தாலும் வில்லேஜர் தான் நினைக்கிறேன். வாங்க அவன் அங்கேயே இருக்கட்டும். நம்ம அப்படியே அங்கேருந்து போகலாம். ஓகே அவன் அங்கேயே செட்டிலாக இருக்கட்டும். ஓகேவா அவன் அங்கேயே இருக்கட்டும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஏய் 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 அவனுக்கு அம்புட்டு ஏய் எங்கடா மறைஞ்சு போகிறீங்க அம்புறத்துக்குள்ளே? டேய் எங்கே பின்னாடி அடிக்கிறான்? பின்னாடி அடிச்சா இப்போ அங்கேருந்து வருவோம் பாருங்களேன். போடு அப்பா ஒரு அடி அஸ்டண்டா சாமி இப்போ தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஏய் தரையிலேருந்து இது அடிக்குதுங்க. என்னதுடா அது? என்ன புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தரையிலேருந்து இது வருது. என்னது இது? அடப்பா வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க கேமில். டே தரையில் வேறு அட்டாக் பண்ணுறதுனா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான்டா இருக்கணும். தரையிலேருந்து இது உயிரினர் அட்டாக் பண்ணுது. டே தம்பிங்களா இருங்கடா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன டிமாண்ட்? உங்கள் டிமாண்டை சொல்லுங்கள் நான் செய்கிறேன். ஓகேவா சும்மாலாம் நோண்டக்கூடாது. சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. பார்த்துக்கோங்க எழுத்து வேறு இல்லை எனக்கு. ஏங்க என்னங்க இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க. சரி கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டுட்டேன். அது காரணமே இவனுங்க தான். டே என்ன ஒரு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு வச்சிங்களா? போகிறாங்க பாருங்கள். எனக்கு ஷீல்டு கிடச்சிருந்து அந்த ஷீல்டே முடிஞ்சிச்சு. செத்துட்டானுங்கடா சாமிங்களா. எப்படி செத்தானுங்கன்னு தெரிலடா. ஒரே செத்துட்டானுங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளி வச்சுங்க பாருங்கள். இந்த ஜன்னலை உடச்சி வெளியே வந்து சண்டை போட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து அந்த விச்சு அவன் தான் விச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து வேறு யாரும் விச்சு கண்ணுக்கே சிக்கலை. ஸோ வந்து இவன் இந்த பைப்பில் வந்து அவனை அட்டாக் பண்ணி ஓட்டான். இருறா நானும் வரேன்றான். அவன் உள்ளே போய் கதையை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். முஷ்டியா என்ன பண்ணுறேன்? டேய் கதையை முஷ்டியான்னு பார்த்தா பக்கத்து ரூமில் நின்று ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். அம்மா ஸ்பைடர்மேனா ஸ்டிக் மேன் ஸ்கெல்டன் மேன். ஸ்கெல்டன் எப்போ செத்துடான்டா சாமி. ஸோ எங்கெங்க போனான் அந்த விச்சு எங்கடா இருக்க விச்சு? ஆளே காணோம். எங்கே இருக்கான்னு தெரிலங்க. ஒருவேளை இவன் ஃபஸ்ட்டே போடுத்தானா? இவன் சரியாக பேச கூட மாட்டான் மேடம். டேய் நீ ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிட்டியா என்ன? ஏங்க டோட்டம் இவன் தான் வச்சுருக்காங்க. எடுத்துட்டான் போல இவன் டோட்டமை. தூக்கி போடுறான். இருங்க தூக்கி போடு. கிவ் இட் எஸ் கிடச்சிச்சு. ஏங்க அவன் தாங்க வச்சு இவன் ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிட்டான் போல. ஸோ கிடச்சிச்சு பாருங்கள் டோட்டம். அவ்வளோதான். இது எடுத்தது வந்து அவ்வளோ பெரிய சாதனைலாம் கிடையாது. ஒரு சாதாரண டோட்டம் தான். இதை நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். பட் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புது எனிமியை பார்த்துட்டோங்க. அதாவது வந்து பறக்கும் குட்டி சாத்தான். ஓகேவா பறக்கிற ஒரு குட்டி சாத்தான் தான். அவன் குட்டியாகவும் இருக்கா சாத்தான் தானே அவன். ஒரு குட்டிச்சார் நம்ம ஒரு புது உயிரினம் பார்த்தோம். எனக்கு அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். புது உயிரினமா இல்லை நான் தான் மறந்துட்டானு எனக்கே தெரில. அப்புறம் விச்சு யாருன்னு தெரில. இவங்ககிட்ட டாட்டம் வந்திருக்கு. அந்த ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாலும் அவன் தான் விச்சான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் சொன்ன மாதிரி இங்கே இருக்க அந்த புக்கெலாம் நம்ம எடுத்துக்கலாங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு தேவை அந்த என்சான்மெண்ட்லாம் நம்ம பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கு எப்போயும் புக்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம். சரி கைஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு. சொல்லவே அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு பக்கெட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டம் வந்து வேறு லெவல் கைஸ். அதை அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. செத்திங்கன்னா உங்களை காப்பாற்றும். அந்த டோட்டம் ஏன்டா செத்தாக காப்பாற்றுறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டர் ட்ராகன் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு இதோட வேல்யூவே தெரியும். ஸோ எஸ் ஒரு டோட்டம் கிடச்சிருச்சு. சரி கைஸ் இப்போ ஒன்றுமே இல்லை. திரும்ப இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் ஹோம். கைஸ் வீட்டுக்கு போகிற ஒரு வழியில் ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. என்னன்னு தானே கேட்டுக்கிறீங்க? பாருங்க கண்ணை திறந்து பாருங்க. ஸோ ரூயின்டு போர்ட்டல். ஸோ நாங்கள் வந்தது இந்த கேம் பிளேயில் வந்து இது பண்ணலாம் தான். அது பண்ண வராது. அவர் பிளான் இஸ் டு டூ ஃபஸ்ட்டு கோல்டு. ஐயோ எடு பெல்லு. ஓகே பெல்லுலாம் தேவையில்லைங்க. ஸ்வாட் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் எடுத்துக்கூடாது. ஆக்ஸ்லாம் முக்கியமான பொருள்றா. நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்வரு. ஓகே இனிமேல் எதுக்கு நம்மளுக்கு செடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
ரூயின்டு போர்ட்டல் பார்த்துட்டோம். ஸோ ரூயின்டு போர்ட்டல் வச்சு இங்கே போர்ட்டல் பண்ண போறியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தவறான செயல். இது அப்படியே வீட்டாண்ட எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டாண்ட பண்ண போகிறோம். ஸோ எப்படி பிளான்? போன்லாம் தூக்கி போகிறோம். போனால் நம்மளுக்கு எதுக்குறா? புட் த போன் அவே. ஓகே, போனை தூக்கி போகிறான். அட தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம்டா? ஐயோ அவன் எனக்கு இந்த கேமில் பிடிக்காதே இதுதாங்க. தூக்கி போட அப்படியே எக்யூப் ஆகுது பார்த்தீங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது கைஸ். இதுதான் நம்ம ஒன்று சொன்னால் அந்த கேம் ஒன்று பண்ணுது. எனக்கு இது ஒன்று தான் சுத்தமாக பிடிக்கல. டேய் தூக்கி போடுறான். அப்பா தூக்கி போட்டான்டா. ஐயோ எடுத்துட்டான். அப்பா சாமி ஒரு வழியாக அன்னுக்கு பண்ணானே. சரி கைஸ், இப்போ வந்து இங்கே தோண்ட ஆரம்பிக்கலாம். கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நான் வந்து மை பிளான் இஸ் டு அந்த டைலாக் சொல்லிடுறேன். மை பிளான் இஸ் டு கெட் த மேன்ஷன் பட் காட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீ போர்ட்டலும் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு காட் நம்மளுக்கு போர்ட்டல் காமிச்சிட்டாரு. பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு போர்ட்டலும் ஒன்று பண்ண போகிறோம் இந்த பாட்டில் அப்படின்னோடனே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே வாங்க இந்த போர்ட்டலே பண்ணிடலாமா? எஸ் லெட்ஸ் டூ இட். கம் ஆன், டேக் இட். டோன்ட் லீவ் ஒன் ஆல்சோ. ஒன்று கூட விடக்கூடாதுங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இன்னும் இருக்குது வாங்க, இன்னும் 3 இருக்குது. வாங்க 3 கிடச்சிருச்சா? ஸோ இன்னும் வந்து இங்கே நிறையவே இருக்குங்க. இங்கே தேவையான அளவுக்கு இருக்குங்க. கரெக்டாக சூப்பருங்க. இதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். டேக் இட். இது உடையறதுக்கு டைம் ஆகுது பாருங்கள். டைமண்ட் ஆர்மரு, டைமண்டுக்கு இவ்வளோ நேரம். இன்னொன்று வந்து நெதரைட்டா? ஆமாம், நெதரைட்னு ஒன்று இருக்குது. அதான் மேக்ஸிமம். அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. நம்ம இது வரைக்கும் அதை எடுத்ததே கிடையாது. அந்த கேம் பிளேயில் எடுத்திருக்கோம். பட் அதை வச்சு நம்ம ஸ்வாடோ எதுவும் பண்ணது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு போலங்க. ஓகே, ஸோ கேஸ் பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம அந்த மியூசிக் பாக்ஸ் பண்ணலாம் தானே. இது எதுக்கோ யூஸ் ஆகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. பட் இதுவும் யூஸ் ஆகும். அதனால் இதை எடுத்து வச்சுக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே எடுத்தாச்சு. ஐயோ ஸ்டோரேஜ் வேறு இல்லையே. ஐயோ இந்த ஸ்டோரேஜ் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரெண்ட். எதை தூக்கி போடலாம்? இதையே தூக்கி போட்டலாமா? ஓகே, அந்த ஓக் சாம்பிளை தூக்கி போட்டேன். சரி ஓகே, அதை தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு எடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போர்ட்டல் பண்ண போகிறோம். என்கிட்ட 7 இருக்குது. அவங்ககிட்ட கண்டிப்பாக 2-3 இருக்கும். கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருப்பா அது? டெத் கேமர். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெத் கேமர் சாரி, நான் கேமில் ரெக்கார்ட் பண்ணுறது அதான் இன்வைட் பண்ண முடியல. நான் மன்னிச்சிக்கோங்க. ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். வந்ததுக்கு ஒரு போர்ட்டலும் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நம்ம போர்ட்டலும் ரெடி பண்ணோம், நம்ம கீழே போய் டிக் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான அவசியமே இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம தான் எடுத்துகிட்டே வந்துட்டோம்ல. இனிமேல் நம்ம போய் அந்த இதை தேட தேவையில்ல. ஸோ ஈஸியாகவே கிடச்சிருச்சு. சரி கேஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம். ஸோ ஒருவேளை வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் எப்படி போர்ட்டல் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். ஐயோ உங்களுக்கே சிரிப்பு வருது தானே. ஒரு இது வந்து கம்மியாக பண்ணி போட்டோம் போல் எனக்கு பார்க்கும்போது. என்னடா காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டேருந்து அந்த பால் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பால். அதை யூஸ் பண்ணிட்டேன். நெருப்பு வந்து பற்றிக்கிச்சு. வேஸ்ட்டாக போச்சு. அந்த இதுவே வேஸ்ட்டாக போச்சு. திரும்ப நம்ம இது பண்ணும் போல். அது இப்போ என்னடா அது டின்ட் அண்ட் ஸ்டீல், அதை பண்ணி ஆகணும். சரி இவன் போடுறான்ட்டான். சரி போட்டு தொடாடே அப்படின்னு விட்டேன். நானும் போடுறா நீயே போடுறா. ஏன்னா போன தடவை போட்டது வேறு யாரும் இல்லை, நான் தான். மறந்து போச்சுங்க எவ்வளோ சைஸில் இருக்கணும்ன்ட்டு. ஸோ இதை உடச்சா தான் போட முடியும் போல். சீக்கிரம் ஓட. இன்னும் ஒன்று இருக்குது. நவுறா நான் பார்த்துட்டு போடா. ஏதோ தப்பாக போட்டா என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? எனக்கு வந்து தெரியும்டா. உன்னுக்கு முன்னாடி வந்தவனா நான் இந்த கேமுக்கு. ஓகே, இப்போ இதை உடச்சிட்டு எடுறா இதை. ஓகே எடுத்தாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப வந்து கோபிள் ஸ்டோன் போடணும். கோபிள். ஓகே, இப்போ வந்து கண்டினியூஸாக போடணுமா? கரெக்டாக. ஸோ இதையும் உடைக்கணுங்க. இவன் வர நடுவில் வரான். பாய் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாய், நான் போடுறேன் பாய், நம்புங்க பாய். என்ன பாய் நீங்கள்? ஓகே, இப்போ திரும்ப வந்து கோபிள் ஸ்டோன் இந்த சைடு. நீ என்ன பண்ணுற? கோபிள் ஸ்டோன் உடைக்க ஆரம்பி. அதான் வேலை. இங்கே எக்ஸஸாக இருக்குது கோபிள் ஸ்டோன்லாம் உட. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கரெக்டாக வந்து இங்கே ஒன்று, அவ்வளோதான், இது போதும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டு தொலைஞ்சிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சொதப்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்ப ஒன்று மட்டும் உடச்சிரு. ஓகே உடச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கோபிள் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இது உடச்சோன்னே இங்கே ஒரு கோபிள் ஸ்டோன் போடணும். ஓகே, இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு 1 2 அவ்வளோதான், முடித்தாச்சு. இப்போ போய் நான் டின்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும் பண்ணிட்டு வரேன். இவன் உடச்சி வைக்கட்டும் அதுக்குள்ளே. ஸோ அது வந்து ஓகே நம்மகிட்ட இது இருக்குங்க, அயன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று கேட்பானுங்க, டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு உடச்சிட்டு போயிடலாம். ஓகே உடச்சிரியா பாஸ்? நான் போயிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து போய் பார்க்கலாங்க டின்ட் அண்ட் ஸ்டீல் பண்ண என்ன தேவை. சர்ச்சில் போயிட்டு ஸ்டீல் ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே, இது தேவை, டஸ்ட்டு தேவை தான். நான் நினச்ச மாதிரி டார்க் இருக்குது நம்மக்கிட்ட. 3 இருக்குது. எடு அதை. எடுத்து உள்ளே போடு. ஓகே போட்டாச்சு. நம்மக்கிட்ட அயனும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ ஒன்று ரெடி பண்ணிடலாம் கைஸ். எஸ் வி டிட் இட். ஓகே, இப்போ நான் வந்து 10 வைக்க போகிறோம். 10 கிச்சி ஒரு ராட்சசத்திரி வெடிச்சு தான் இது தீருமே. நான் வந்து ஏன் இந்த ஆப்பிள் வந்து என் இதில் வச்சுருக்கேன்னு ஆட்டையை போட்டுருவான், கூட ஆட்டையை போட்டுருவான். அதனால தான் ஆப்பிள் அங்கேயே வச்சிட்டேன்.
ஒரு சேஃப்டி முக்கியம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்டல் ரெடி பண்ணியாச்சு. வாவ் சூப்பரில். ஸோ இந்த கேமில் நம்ம வந்து மேன்ஷனுக்கும் போயிருக்கோம், போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வேறு லெவல் பண்ணிட்டோம். பரவாயில்ல, 2 பண்ணிட்டோம். ஜாலியாக இருக்குது. ஜாலி. போர்ட்டலுக்கு ஒரு தனி பாட்டு போகிறதுக்கு போல இதை சேர்த்து போகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க, சும்மா நம்ம வந்து இந்த இடத்துக்கு போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு கேம்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், ஐயோ கொடூரமாக இருக்கே. இங்கே தான் நம்ம வந்து இப்போ இது பண்ண போகிறோம். ஆஹா, இந்த பன்னிக்குட்டிகள் நம்மளை அட்டாக் பண்ண போல இருக்கே. ஸோ கைஸ், இங்கே தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அடுத்து கேப்சர் பண்ண போகிறோம். சரி கைஸ், ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட்டில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜங்கிள் டெம்பிளுக்கு போகலாமா? நிறைய பேர் அட்வென்ச்சர் தான் கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் ஜங்கிள் டெம்பிள் போகலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஜங்கிள் டெம்பிள் போயிட்டு பேரட்லாம் டேம் பண்ணிட்டு வரலாம். ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ ஜங்கிள் டெம்பிள் போயிட்டு அந்த டெம்பிளையும் பார்த்துட்டு பேரட்டையும் டேம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஒரு பாட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பாட்டில். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ட்ரெஷர் ஹண்டிங், அதாவது ட்ரெஷர் இந்த மேப் வச்சு ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணுவாங்களா, அது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் மிடிஜி கைஸ். பாய் ஃப்ரம் மிடிஜி. பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான சிந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விடிஜி 2.0. பாய்.